இன்னைக்கு டே 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்து நேரா கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்ததுமே அடுப்புலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சைடு உல ஊற்றி போட்டுட்டேன். இன்னைக்கு இனியாப்பாவோட லஞ்சுக்கு வந்து கழனி புளிச்சாறு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அது என்ன கழனி புளிச்சாறு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. கோலம் போட்டு வந்து அதுக்கப்புறமா ரெசிபியை பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, என்ன பொடி சேர்த்து தொளிக்கிறீங்க, அது என்ன சாணி பவுடரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, அது மஞ்சள் பொடி தான். அப்புறம் வந்துட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பக்கெட்டும் ஸ்டூலும் வாங்கி அதோட ரேட்டு கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ட்டு. சில பேர் நான் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ரெண்டுமே சேர்த்து 250 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். கத்திரிக்காய் பொரியெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கழனி புளிச்சாறு ரெசிபி பார்த்துடலாமா? அரிசி கழுவுன தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதில் புளியை ஊற வச்சிருக்கேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு சட்டி காஞ்சதுமே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளியை கையிலேயே நல்லா மசிச்சு சேர்த்திருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துட வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இனியாப்பாவுக்கு தம்பிக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி இனியாப்பா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. தம்பியும் போய் ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் ஹாய் வந்துட்டு பவானி அன்னலட்சுமி அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். மீண்டும் சந்திப்போம். டாடா.